அவ இன்னும் அவன் குற்றப்படுகிறான். இது கிறிஸ்துவனுடைய வழி. சில சமயத்துல சொல்லுவாங்க, குட்ட நம்ம குனிஞ்சிட்டே இருந்தாதான் அவன் குட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல குனிஞ்சிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஆனா கர்த்தருடைய வழி அதுதான். தன்னை தாழ்த்த பாருங்க, நியாயமே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் வாசிச்சு வரும்போது தான், ஆமா இதை யார பத்தி சொல்றாங்க? தன்னை பத்தி இந்த தீர்க்கதரிசனம் சொல்றானே அவனை பத்தியே சொல்லிக்கிறானா, இல்ல வேற ஒருத்தரை பத்தி சொல்றானா? அப்பதான் சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே தான் சொல்ல முடியும்ன்றத அவன் தெரிவிச்சதுனால, சரி நீ கொஞ்சம் ஏறி வந்து என் பக்கத்துல உட்காந்து இதை சொல்லன்னு சொல்றார். உடனே சொல்லிட்டு கிறிஸ்துவ பத்தி தெளிவா சொல்றான். உலக தோற்றத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த தீர்க்கதரிசி சொன்ன கிறிஸ்து யாரு? அடிக்கப்படுகிற ஆடு போல, முடி கத்தரிக்கு முன்பதாக பேசாதிருக்கிற ஆடு போல. அது யார பத்தி சொல்லுது? இயேசு. ஏன் அப்படி சொல்லுது? உலகத்தின் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியது, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம் அவசியமாக வேண்டியது வேதத்தினுடைய அடிப்படையில அவசியம். அந்த அடிப்படையில கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள அவதரிச்சார், அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். உடனே அவன் சொல்றான், அப்படின்னா அந்த இயேசுவை நான் என்னுடைய சொந்த தெய்வமாய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்றேன். இப்ப நான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறணும். சொல்லி முடிச்ச உடனே சொல்றான், இத பாருங்க தண்ணி அங்க இருக்குது, நான் இதை எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை உண்டா? அப்பதான் அவன் சொல்றான், நீர் விசுவாசிச்சா தடை கிடையாது. நான் சொல்றதுனால ஞானஸ்தானம் எடுக்காத, ஆனா நீ மனப்பூர்வமா நம்பணும், இதுதான் கரெக்ட், இதுதான் சரின்றது நீ நம்பினாக்கா ஞானஸ்தானம் எடு. சில சமயத்துல அர்த்தம் இல்லாம ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வரவங்க இருக்கிறாங்க, கல்யாணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அது உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. உண்மையா இயேசு யாருன்றத தெரிஞ்சு அவரை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து நீ அறிக்கை செஞ்சு ஞானஸ்தானம் பெற்ற பாரு, அதுதான் உண்மையானது. அதனாலதான் சொல்றான், நான் சொன்னதுனால எடுக்காத, நீ விசுவாசிக்கிறியாப்பா? சரி விசுவாசிக்கிறேன். உடனே அவன் தண்ணீரில கொண்டு போய் நிறுத்தி அவனை ஞானஸ்தானப்படுத்துகிறான். ஞானஸ்தானப்படுத்தி முடித்த உடனே அவன் எழுந்து பார்க்கும்போது பிலிப்பு அங்க இல்லை. அவன் எங்க போயிட்டான்றதுக்கு வசனமே சொல்லுது, ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போயிட்டார். அவனை எங்க ஊழியம் செஞ்சானோ அங்கேயே திருப்பி கொண்டு போயிருக்கணும். இப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுது, அவனை காணாததினால், தன்னை வழி நடத்தானே அந்த ஊழியக்காரனை காணாததினால் அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி போனான். காணாம போயிட்டாக்கா நாமெல்லாம் பதறி போமே, ஐயா இவ்வளவு தூரம் என்ன நடத்தினானே, இவ்வளவு தூரம் நடத்தினானே, இப்ப எங்கேயோ போயிட்டான் அவன், என்ன வழி நடத்தினவன் எங்க? திணறிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம், வேதனைப்படுவோம். ஆனா இவனும் சந்தோஷப்பட்டான். ஏன்? ஒரே ஒரு காரியம், என் உள்ளத்தின் வேதனையை என் கர்த்தர் அறிந்து என் வேதனை தீர்க்க, என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சாரு. அப்போ அவர் ஜீவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற இயேசு உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள அவனுக்குள்ள உறுதி ஏற்பட்டுருச்சு. ஏன்? அந்த கரையில எட்டின வரைக்கும் பார்க்கறான், மணலா இருக்கணும். முங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிருந்திருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. 10 அடி தூரம் போயிருந்திருக்கலாமே. ஆனா கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு மனுஷன் காணும்னு சொன்ன உடனே இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஆண்டவரே அவனை கொண்டு வந்தார், ஆண்டவரே அவனை எடுத்துக்கொண்டு போனார். ஆகவே என் கர்த்தர் என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், என் வேதனைகளை மாற்றுகிற தேவன், என் வெறுமையை என்னுடைய ஏமாற்றத்தையும் சரிப்படுத்துவதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக கர்த்தராகவே ஒரு ஊழியக்காரனை அனுப்பினாரே, என் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போனான். அருமையானவர்களே, இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். பலவிதமான பிரச்சனை உடைய உள்ளத்துல இருக்குது. ஆனா நீ சந்தோஷமா திரும்பி போகிறதும் துக்கத்தோடு திரும்பி போகிறதும் உன்னுடைய கையில இருக்குது. நீ உண்மையான முழு மனதோட நீ கர்த்தரை நேசிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா நீ சந்தோஷத்தோடு திரும்பி போவ. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது, முழு இருதயத்தோடு நீ என்னை தேடுவாயாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பாய். முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பாய். இதுக்கு ஆம்பிளிஃபை பைபிள் விளக்கம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? முழு இருதயத்தோடுனா, ஆண்டவரே இந்த விஷயத்தை உம்மால் அல்லாம வேற யாரும் சரிப்படுத்த முடியாது அப்படி நம்புறப்பார், அதுதான் முழு இருதயம். சுவாமி நீர் ஆசீர்வதிக்காம என்னால நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது,
நீர் என்ன தொடாம என்னால என்னுடைய பாவத்தை விட முடியாது. நீர் என்ன மாற்றாம என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. என்னுடைய இந்த குடும்பத்தினுடைய விவகாரத்தை நீர் தலையிடாம சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி முழுவதும் நீ அவரை நம்புறப்பா. எந்த மனுஷனையோ, உன்னை பெத்த தகப்பனையோ, தாயையோ, அல்லது உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய பதவியோ நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்புறப்பாரு. அதுதான் முழு இருதயம். அவரையே முழுதுமாய் சார்ந்து ஜீவிக்கிற பாரு, அதுதான் முழு இருதயம். அதுக்கு உன்னுடைய இருதயத்தை முழுதுமான ஒரு சமர்ப்பணம் தேவை. முழுதுமா நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அவர் முழுதுமா உன்னை ஆண்டு கொள்ள முடியும். அரை கால் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறதே கிடையாது, ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும், முழு அன்போடும் நீ கர்த்தரை கடவுளை அன்பு கூறுவாயாக. அதுதான் பிரதான கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழியுடைய புத்தகத்துல, மகனே உன்னுடைய முழு இருதயத்தை நீ எனக்கு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முழுசு. நீ அவரை நேசிக்கணும்னா முழு இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள நீ வேற யாரையும் நேசிக்காத, உன்னுடைய வேலையை நேசிக்காத, உன்னுடைய மனைவியை நேசிக்காத, உன்னுடைய பிள்ளையை அதிகமா நீ நேசிக்கவே நேசிக்காத. உன்னுடைய நேசம் முழுவதுமே அவர் மேல இருக்கணும். முழு சமர்ப்பணம். நீ முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? அந்த இருதயத்துல ஏதாவது ஒரு பகுதி நீ ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு பகுதி இருக்குமானா, இன்னும் அந்த பழைய பாவத்திலேயே உனக்கு தொடர்பு இருக்குமானா, இன்னும் நீ ஆரம்பத்துல விழுந்த அந்த பாவமே உனக்கு திரும்ப திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில வருமானா, முழுமையான சமர்ப்பணம் இல்லைன்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? முழு தீர்மானம் எடுக்கணும். சுவாமி, நான் முழுவதுமா உமக்கு நான் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன், நீர் என்னை முழுவதுமாய் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? 145ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபஸ்தராயிருக்கிறார். நீ முழு இருதயத்தோட என் ஆண்டவரோட நான் பேசணும், அவர் என் பக்கத்துல வரணும் நீ விரும்பினா, நிச்சயமா உன் பக்கத்துல அவர் நிப்பார். இப்ப நிப்பார், உன் பக்கத்திலே நிப்பார். சோதிச்சு பாக்குறியா? இப்ப நீ சோதிச்சு பாக்குறியா? உன் பக்கத்துல அவர் நிக்கிறத நீ பார்க்க முடியுமே? நிச்சயமாமா, நிச்சயம் பார்க்க முடியும். அவர் வாக்கு மாறாத தெய்வம். அதுக்காகவே உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உன் பிரச்சனைகள் உன் புருஷனுக்கு தெரியல, உன் மனசனுடைய வேதனை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்கல, ஆனா கர்த்தர் புரிந்திருக்கிறார். கர்த்தர் புரிந்திருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காகவே திருவசனத்தோடு உன்னை சந்திக்கிறார். உன் பக்கத்துல அவர் வரணும்னு கேளு, இப்போ உன் பக்கத்துல வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா உன் இருதயத்தை நீ முதல்ல நீ பரிசுத்தப்படுத்திக்கணுமே, சமர்ப்பணம் வேணுமே, பூர்ண சமர்ப்பணம் வேணுமே. செய்வியா? பூர்ண சமர்ப்பணத்துக்கு தயார் தானா? முழு இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? இனி நான் கதை புஸ்தகம் வாசிக்க மாட்டேன், தொடர்கதை வாசிக்கிறத இனிமே நான் நிறுத்திடுறேன் சுவாமி. வார மலர்ல தொடர்கதைகள் வருகிறத இனிமே நான் வாசிக்க மாட்டேன். தீர்மானம் பண்ணிக்கோ. ஆவிக்குரிய புஸ்தகத்தை நிறைய வாசிப்பேன், அதுதான் உன்னுடைய ஆத்மாவுக்கு பலம் தரும். தீர்மானம் பண்ணிக்கோ. தீர்மானத்தின் அடிப்படையில தான் எல்லா ஆசீர்வாதமும். தீர்மானம் பண்றியா? இயேசு உன்னை நேசிக்கிறாரே, அவர் உன்னை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் உன்னை திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நாதனை மறந்து நாட்களி துலைந்தும் நாதன் ஏசென்னை நேசிக்கிறாரே நல் நவிலல்லா சரியம் இயேசு நேசிக்கிறார். இயேசு இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. காலை நேரத்தை என் சுகமான தூக்கத்துக்காக நான் இடம் கொடுக்க மாட்டேன், உமக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். தீர்மானம் எடுப்பியா? மனதுக்குள்ளே தீர்மானம் எடுக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தீர்மானம் எடுத்த இந்த அருமையான மக்களுக்காக நான் செபிக்கிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று சொல்வீரே சுவாமி, இதோ அது நாங்கள் தான், அது நாங்கள் தான். பலமுறை நீர் எங்களோடு பேசியும் உம்மை விட்டு தூரம் போனவர்களும் நாங்கள் தான்.
உம்மை மறுதலித்தவர் நாங்கள் தான். உம்முடைய மனசை பலமுறை வேதனைப்படுத்தினதும் நாங்கள் தான். வசனத்தை நம்பாமல் போனதும் நாங்கள் தான். எங்களுடைய விசுவாசம் மிகவும் சுருங்கி போய்விட்டது சுவாமி. எங்களை பலப்படுத்தும். இனி எங்களுடைய ஜப வாழ்க்கை பழைய ஜப வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஜபத்தில் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வேண்டும். சொந்தக்காரோடு, பிள்ளைகளோடு, நண்பர்களோடு மணிக்கணக்காய் நாங்கள் பேச ஆசைப்படுகிறோம். ஆனால் உம்மோடு பேசும்போது மாத்திரம் நேரத்தை குறைத்துக் கொள்கிறோம். சுவாமி, இனிமேல் அப்படி இருக்கவே கூடாது. மணிக்கணக்காய் உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் லயித்திருக்க வேண்டும் ராஜா. நீரை ஜெபிக்கும் போது எங்களுடைய முன்பாக நிற்கிறதை நாங்கள் எங்களுடைய கண்களில் பார்க்க வேண்டும் சுவாமி. உதவி செய்யும் ஆண்டவரே, தயவுசெய்து உதவி செய்யும். எழுந்து நிற்கிற இந்த அருமையான மக்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தரலும் சுவாமி. அப்படி வேதனைகள் எல்லாம் தீர்த்தரலும். சரீரத்தில் வியாதி இருக்குமானால் அந்த வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே. வைத்தியர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் நீர் கைவிட முடியாது. சுகமாக்குவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தீரே. அன்று மாத்திரமல்ல, இன்றும் நீர் சுகமாக்குறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அதுக்காகத்தான் உனக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. இப்பொழுதும் என்னென்ன வியாதியோடு பிரச்சனையோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் தீரட்டும், அந்த வியாதிகள் சுகமாகட்டும். நீர் சொன்னீரே, என் நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவென்று சொன்னீரே. இதோ இப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை உச்சரித்து கேட்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாதிகள் சுகமாகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கட்டும். பில்லிசூனிய கட்டுகளும் அசுத்த ஆவிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி கட்டளை கொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் தீரட்டும். கடன் தொல்லைகளினாலே பாரப்படுகிறவர்கள், ஆரம்பித்த வீடுகள் முடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிறவர்கள், கோர்ட்டு கேஸிலிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறவர்கள், அரசாங்கத்திலிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறவர்கள், வேலை விஷயமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், எழுதிய பரீட்சை சரியாக எழுதவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், பரீட்சையினுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்கள், அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் காரணம் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ராத்திரி மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் ராஜா. மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இவை யாருமே வெறுமையாக அனுப்பக்கூடாது, வெறுமையாக யாரும் போகக்கூடாது. அந்த எத்தியோப்பியா மந்திரியை சந்தோஷப்படுத்திய தெய்வமே இன்றைக்கு இவர்களையும் சந்தோஷப்படுத்தும் சுவாமி. சந்தோஷத்தோடு திரும்பி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா 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 மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா 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 மாரநாதா, அல்லேலூயா 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 மாரநாதா. இரண்டாம் வருகையிலே நாம் இயேசுவை கண்டிடுவோம். இரண்டாம் வருகையிலே நாம் இயேசுவை கண்டிடுவோம். அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா. இன்னும் வேகமா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா 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 மாரநாதா, அல்லேலூயா